நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதை நாமளே சொன்னா சரியா இருக்காது இல்லையா? அதனால அத ஒரு புரோக்கர் சொல்லப் போறான். எந்த புரோக்கர் அப்படின்றது நெறைய புரோக்கர் இருக்காங்க உங்களுக்கு சந்தேகம் வரும். அதனால சஸ்பென்ஸ் வைக்காம நான் உடனடியா வந்து அந்த புரோக்கர் சொல்றதையே போட்டுறேன் பாருங்க. நான் கிளம்புறது நீங்க ஏன் சார் போறீங்க? நாங்க பாத்துக்கிறோம் சார். அப்படி சொல்லுங்க. நீங்க கிளம்புங்க என்ன நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இதுக்கு ஓனரா? ஆமா, நான் தான் ஓனர். நீங்க ஓனரா? நீங்க ஒரு இங்க நான் தான் ஓனருங்க. இந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க உள்ள நிர்வாகத்தினர் கேட்டா நிர்வாகத்தினர் பதில் சொல்வதை விட கேள்வி கேட்கிறவர்களே மிரட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்காது. அப்ப இந்த மாதிரி தண்ணீர், ஹாஸ்பிட்டலுடைய வேஸ்டேஜ் தண்ணீர், கழிவுநீர் தண்ணீர் இதெல்லாம் நிலப்பரப்புல போனா என்ன ஆகும்? இந்த மண் நாசமா இல்ல போகும். இருக்கிற குடிநீர் என்னவாகும்? பாத்தீங்களா? இவன் வந்து ஒரு தமிழ்நாடு அறிஞ்ச பாஜகவுல குல்லா போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு புரோக்கர் பையன், அயோக்கிய பையன் அப்படின்னு எல்லாருக்கும் ஊரறிஞ்சது தான். அவனோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நம்ம இப்போ வேண்டாம், அது வேண்டாம். இப்போ அவன் குற்றச்சாட்டு வைக்கிறான்ல சிஎம்சி மருத்துவமனை. சிஎம்சி மருத்துவமனை வந்து வேலூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான மருத்துவமனை. வேலூர் மாவட்டத்தில் சிஎம்சி மருத்துவமனை மட்டும் இல்லைன்னா அந்த மக்களுக்கு மிகப்பெரிய வந்து அதாவது ஒரு மருத்துவ நெருக்கடி ஏற்படும். வேலூர் மாவட்ட மக்கள் மட்டும் இல்லை, வெளி மாநிலங்கள்லேருந்து வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் வந்து தினம் அங்கே மக்கள் கூட்டம் வந்து குவியுது. அப்பேற்பட்ட மருத்துவமனை வேலூரோட ஹிஸ்ட்ரிக்கு வரும், அந்த சிஎம்சியோட ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் வரும். அப்பேற்பட்ட அந்த மருத்துவமனையில் வந்து அங்கே அந்த கூட்ட நெரிசலை தாங்க முடியாமல் தான் வேலூரில் உள்ள அந்த சிஎம்சியோட இன்னொரு பிரான்ச்சாக வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு கிட்ட வந்து இன்னொரு புது பிரான்ச்சை சமீபத்தில் தான் இந்த ஆட்சியில் தான் ஓப்பன் பண்ணாங்க. ஐ மீன் ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு தான் அவர் தான் அதை வந்து திறந்து வச்சார். அந்த மருத்துவமனையில் போயிட்டு அவ்வளவு பெரிய மக்கள் சேவை செய்யக்கூடிய அந்த மருத்துவமனையில் போயிட்டு இந்த சில்லற பைய புரோக்கர் பைய போயிட்டு பாஜகவை சேர்ந்தவன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, மதவெறிய பரப்புற கும்பலை சார்ந்தவங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் பாட்டுக்கு தான்றோன்றித்தனமாக போய் உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற பணியாளர்களை பணி செய்ய விடாமல் உங்களோட ஹாஸ்பிட்டலோட கழிவுநீர் இங்கே வருது அங்கே வருது இப்படி அப்படி நீங்கள் பதில் சொல்லணுன்னு அங்கே பணியில் இருக்கிற ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து கலாட்டாவில் வன்முறையில் ஈடுபட்டிருக்கான் இந்த பொறுக்கி புறம்போக்கு பையன். இவனுக்கு வந்து பாதுகாப்பு, துப்பாக்கி ஏந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கு. இந்த அரசு கொடுத்துச்சா எந்த அரசு கொடுத்துச்சுன்னு தெரியல. துப்பாக்கி ஏந்த பாதுகாப்பு ஒரு புறம்போக்குக்கு என்ன பாதுகாப்பு வேண்டி கிடக்கு? இந்த மாதிரி ஒரு புறம்போக்க நல்லா வாயில் வருது. ஒட்டுமொத்த வேலூர் மக்களும் பெரும்பான்மையான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ சேவை. நம்ம எல்லா ஹாஸ்பிட்டல் கொடுக்குறதும் இப்போ அப்போலோ கொடுக்குற மருத்துவத்தை போய் நம்ம மருத்துவ சேவைன்னு சொல்ல முடியுமா? ஒரு இட்லிக்கு 1 கோடி ரூபாய் வாங்கினான். அவனை போய் நம்ம மருத்துவ சேவைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் சிஎம்சியை மருத்துவ சேவைன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அரசாங்கம் எப்படி ஒரு சர்வீஸ் கொடுக்குதோ அப்படி ஒரு சேவையை கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் தான், ஒரு அறக்கட்டளையோட மருத்துவமனை தான், மருத்துவக் கல்லூரி தான் சிஎம்சி மருத்துவமனை. அங்கே சாதாரணமாக வெளியே வர ஒரு ட்ரைனேஜ் சாக்கடையை பார்த்துட்டு இந்த சாக்கடை பைய வந்து மருத்துவ கழிவெல்லாம் வெளியே வருது, பாலாஜி நகர் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. எந்த நகர் மக்கள்? இவன் குல்லா போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் இருக்கிறது பாஜகவில். கவலைப்படுறது பாலாஜி நகர் மக்களுக்கு. இந்த இந்த பேர்லேயே உங்களுக்கு அரசியல் புரியும். இந்த நாயோட, இந்த தெருப்பொறிக்கையோட அரசியல் வந்து இவன் என்ன அரசியல் பண்ணுறான் அப்படின்னு நமக்கு புரியும். அங்கே அந்த சாக்கடை வெளியே வர்றதா காட்டுற இந்த பொறுக்கி பைய, இந்த தெருப்பொறிக்கு புறம்போக்கு, அந்த சாக்கடைக்குள்ளே வெறும் சாதாரணமாக குடியிருப்பு பகுதிகளில் வர சாக்கடை கூட மிக கொடூரமாக மிகப்பெரிய கழிவுநீர் கால்வாயாக இருக்கும். ரொம்ப சாதாரணமாக அங்கேருந்து வெளியே வருது. அதுவும் அது சிஎம்சி மருத்துவமனையோடது தான் கூட அதை உறுதிப்படுத்துகிற அளவுக்கு அந்த வீடியோவில் வந்து ஆதாரங்கள் கிடையாது. எங்கேயோ அந்த பக்கம் வெளியே வர சாக்கடையை காமிச்சிட்டு இது மருத்துவ கழிவு, சிஎம்சி மருத்துவமனை, பாலாஜி நகர் எங்கள் அவா பாதிக்கப்படுறா, அவளுக்கு ஒன்றுன்னா நான் வந்து முட்டி தேய வந்து முட்டி போடுவேன் அப்படின்னு வந்து பேசுகிறான். அந்த சாக்கடை கழிவுநீர் அவன் வீடியோவில், அவன் காட்டுற வீடியோவில் ஒரே ஒரு மருத்துவ கழிவு கூட நம்மளால் பார்க்க முடியல. மெடிக்கல் வேஸ்ட்டுனே உனக்கு கிடையாது. சாதாரணமாக ஒரு மெடிக்கல் வேஸ்ட் இருக்குல்ல, அந்த காட்டன் இருக்கும், ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷனு இல்லை குளுக்கோஸ் பாட்டில், எந்த மெடிக்கல் வேஸ்ட்டுமே அங்கே பார்க்க முடியல. ஆனால் சிஎம்சியால் அங்கே பாலாஜி நகர் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுருச்சு, நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுருச்சு. இந்த அயோக்கிய பைய கும்பலுக்கு எப்படி நிலத்தடி நீர் மேலாம் திடீர்னு அக்கறை வருது? ஏன்னா பாலாஜி நகர்னால வருது. அவளுக்கு பிரச்சனைன்னா இந்த புறம்போக்கு பயலுக்கு துடிக்கும். ஏன்னா இவன் பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கான். அதனால அவனுக்கு வந்து அங்கே வந்து முன்னாடி பாலாஜி நகருக்கு நிலத்தடி நீர் பாதிப்பு வருது அப்படின்னு வந்துடுவான்.
இவனுக்கு பாலாஜி நகர் மீது அக்கறையோ நிலத்தடி நீர் மீது அக்கறையோ எல்லாம் தாண்டி சிஎம்சி மருத்துவமனை ஒரு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரிங்கிறதுல தான் இவனுங்களுக்கு நீண்ட நாள் இலக்கு. சிஎம்சி வந்து வேலூர் வந்து நீண்ட நாள் இலக்கு இவனுங்களுக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு சதித்திட்டமே இருக்கு. இதை நாம் நீண்ட நாளாக வந்து கவனிச்சுக்கிட்டு வரோம். வேலூர் மாவட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல வேலூர் மாவட்டத்தோட ஹிஸ்ட்ரிக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி சிஎம்சிக்கு வந்துடுவோம். ஏன்னா இப்படியான ஒரு பதிவில் பொதுவாக இப்போ போய் அங்கே ஒரு கலாட்டா பண்ணியிருக்கான். இதுக்கு வந்து அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடந்த விஷயமும், இந்த மாதிரியான பெரிய பெரிய சம்பவங்கள் இந்தியா தழுவி மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடந்ததும், மிகப்பெரிய மருத்துவர்கள் போராட்டமும் எல்லாம் நிகழ்ந்திருக்கு. அப்படியான சமயத்தில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில், சேவை வழங்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் எளிய மக்கள், லுங்கி கட்டிக்கிட்டு இருக்க மக்கள், அழுக்கு சட்டை உள்ள மக்கள் வந்து அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சரும் கட்டமைப்பும் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் போக முடியும்னா அது சிஎம்சியில் மட்டும்தான். இப்பேற்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட வேற எந்த மருத்துவமனைக்கும் எளிய மக்கள் ரொம்ப சாதாரணமாக போக முடியாது. திடீர்னு ஒரு விபத்து நடந்துச்சுன்னா தூக்குப்பா சிஎம்சிக்குன்னு ஒன்றும் இல்லாதவன் வீட்டில் கூட போய் சொல்லுவான், துணிஞ்சு சிஎம்சிக்கு போவான். எத்தனையோ பேருக்கு நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். நாம் அறியவே பல பேர்களுக்கு அங்கே இலவசமாக வந்து மருத்துவம் பார்க்கப்பட்டிருக்கு. இல்லாத மக்கள், இயலாத மக்கள், ஒன்றுமில்லாத மக்கள், வேற வழி இல்லை, அடிபட்டுட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விபத்து, பணம் இல்லைன்னா பரவாயில்ல, இயேசுவை வணங்கிக்குங்க, காப்பாற்றிடுவார் அப்படின்னு இலவசமாக எத்தனையோ மருத்துவம். பார்த்தியா, மதம் மாற சொல்லி தானே பண்ணுறாங்க அப்படின்றே. நீ அதை கூட புடுங்கலையே நீ. சரி, நாங்கள்லாம் இந்து ராமர் பக்தராக மாறிடுறோம், ராமர் கோயில் கட்டி வழிபடுறோம், இலவசமாக கொடுத்து பிடுங்கிடுவேன் நீ? ராமர் கோயில் கட்டின இடத்துல நீ பண்ணியா? இது வரைக்கும்? அப்படி எத்தனையோ நான் அறிந்ததே பல பேர் அப்படி எத்தனையோ வெளியே தெரியாமல், அதுவே பாசிட்டிவாக ஆகிடக்கூடாது. இருக்கிறவனும் அந்த மாதிரி போய் சொல்லி அங்கே மருத்துவம் பார்த்துடக்கூடாது. ஏன்னா அது ஒரு அறக்கட்டளை, அது சேவை நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை. அதுக்கு எந்த விதத்திலும் நெகட்டிவ் ஆகிடக்கூடாதுன்னு தான் பல பேர் அதை வெளியே சொல்லிக்கிறது இல்லை. மருத்துவமனையுமே கூட அதை பெருசாக கிளைம் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் பல பேருக்கு, ஆயிரக்கணக்கான பேருக்கு இலவச மருத்துவம் வந்து அங்கே பார்க்கப்பட்டிருக்கு. வெறும் சாதாரண சிகிச்சை கிடையாது, மிகப்பெரிய கிரிட்டிக்கலான பெரிய பெரிய ஆக்சிடெண்ட்டு, எத்தனையோ மருத்துவ சிகிச்சை வந்து அங்கே பார்க்கப்பட்டிருக்கு. சிஎம்சியோட தேவை வந்து மிக இன்றியமையாதது. தமிழ்நாட்டு வேலூருக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே தமிழ் மக்களை விட எத்தனை வெளிமாநிலத்தவர் வந்து அங்கே குவியறாங்க, எத்தனை வெளிநாட்டவர் வந்து அந்த மருத்துவமனைக்கு குவிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் எளிய மக்கள், அவ்வளவு பேர் அங்கே வந்து மருத்துவம் பார்த்துட்டு போகிறாங்க. அப்பேற்பட்ட மருத்துவமனை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு போயிட்டு சும்மா ஒரு சாக்கடை தண்ணியை காமிச்சிட்டு இந்த பொறுக்கி பையன் வந்து பேசிகிட்டு இருக்கான். இதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது, இந்த எச்ச பொறுக்கியை தூக்கி உள்ளே போடாமல் இருக்குது அப்படின்னா அவனை நமக்கு வாயில் ரொம்ப அசிங்கமான வார்த்தையெல்லாம் வருது. வீடியோ நாகரிகம் கருதி நம்ம பேசாமல் இருக்கும். அவன் திட்டமிட்டு இந்த பொறுக்கி கும்பல் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்களில் இந்த தனிப்பட்ட பொறுக்கி எத்தனை பெண்ணோடு இருந்தான், எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கான், இவன் எவ்வளோ பெரிய கேடுகட்ட எச்ச பொறுக்கி தெரியுமா அப்படின்லாம் நம்ம விவரம் போகாமல் மாறா சிஎம்சி என்ன தெரியுமா, சிஎம்சியோட வரலாறை சுருக்கமாக பார்ப்போம். சிஎம்சி எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது? இந்த மண்ணில் 1819 வருஷம் டாக்டர் ஜான் ஸ்கெட்டர் அப்படிங்கிறவர் தன் குடும்பத்தோட இந்தியாவுக்கு வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு, வேலூருக்கு வராரு. அவர் ஒரு டாக்டர். தன்னோட மருத்துவ சேவையை இந்த மக்களுக்கு அளிக்கிறதுக்காகவும், அப்போ பிரிட்டிஷ் ஆட்சியில் மருத்துவ சேவையை மக்களுக்கு அளிக்கிறதுக்காகவும், தங்களோட மதத்தை கிறிஸ்துவத்தை பரப்புறதுக்காகவும் தன் குடும்பத்தோட டாக்டர் ஜான் ஸ்கெட்டர் இந்த வேலூருக்கு வராரு. காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை இந்த மாதிரியான சுற்றுவட்டார பகுதிகளில் மருத்துவ சேவையும் மத பரப்பல் வேலையிலும் ஈடுபடுறாரு. அவங்களோட குடும்பம் இங்கே தான் வாழுது. ஒரு கட்டத்தில் 1870 டிசம்பர் 9 1870 அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அவங்க தான் ஐடா ஸ்கெட்டர். ஐடா ஸ்கெட்டர் யாருன்னா, அவங்க தான் சிஎம்சியோட ஃபவுண்டர். எப்படி அவங்க ஃபவுண்டர் ஆனாங்க அப்படிங்கிறது தான், அவங்க எப்படி இந்த மருத்துவமனை சிஎம்சிங்கிறது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற கதையை கேட்டிங்கன்னா, அதுதான் இந்த மோசமான சமூகத்துக்கு மிக சிறந்த உதாரணம்னே சொல்லுவோம். அந்த மோசமான விளைவின் காரணமாக நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்குன்னு வேணால் நம்ம ஆறுதல் அடையலாம். என்னன்னா, டிசம்பர் 9 1870 பிறந்த ஐடா ஸ்கெட்டர், ஜான் ஸ்கெட்டருக்கு மகளாக பிறந்த ஐடா ஸ்கெட்டர், டாக்டர் ஜான் ஸ்கெட்டருக்கு மகளாக பிறந்த ஐடா ஸ்கெட்டர் வந்து தன்னோட 8 வயசு வரைக்கும் இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறாங்க. 8 வயதுக்கு அப்புறம் மறுபடியும் அமெரிக்காவுக்கே போகிறாங்க. அமெரிக்காவை சார்ந்தவன் தான் டாக்டர் ஜான் ஸ்கெட்டர். அமெரிக்காவுக்கே அனுப்பி வைக்கப்படுற ஐடா ஸ்கெட்டர் அவங்களோட மகள் அங்கே போய் படிக்கிறாங்க. அங்கே படிப்புக்காக அங்கே போகிறாங்க, படிக்கிறாங்க. அவங்க ரொம்ப சுட்டித்தனமாக இருக்காங்க. அவங்க அங்கே இருக்கிற சொகுசு வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் திரும்பவும் இந்தியா வந்து வாழ விருப்பம் இல்லாமல் தான் இருக்காங்க. விருப்பம் இல்லாமல் இருந்த ஐடா ஸ்கெட்டர்
ஒரு கட்டத்தில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகவே அவங்க அம்மாவை கூட இருந்து பார்த்துக்கணுங்கிறதுக்காக நலம் விசாரிக்கிறதுக்காக என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகிறதுக்காக கூட வந்தவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கூட அப்பாவுக்கும் உதவியாக இருக்காங்க, அப்பாவோட மத பிரச்சாரத்துக்கும் உதவியாக இருக்காங்க. இப்படி கொஞ்ச நாள் அவங்க வாழ்க்கை போகுது. அப்படியான ஒரு நாள் திண்டிவனங்கிற ஒரு பகுதியில் வீட்டில் தனியாக இருக்காங்க. ஐடாஸ் கடர் வீட்டில் இருக்காங்க. ஐடாஸ் கடர் தனியாக தான் இருக்காங்க. அப்போ வந்து ஒரு சாயங்கால நேரத்தில் ஒருத்தவங்க வந்து கதவை தட்டுறாங்க. இந்த மருத்துவமனை ஆரம்பிக்கிறதுக்கான முக்கிய மூலக்கூறு புள்ளியே இதுதான். வீட்டில் ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு. அந்த கதவை தட்டும்போது திறந்து பார்த்தா ஒரு பார்ப்பனர். அவங்க வந்து பிராமணர்னே தான் குறிப்பிடுறாங்க. அவங்க பார்ப்பனர் இல்ல. நம்ம மொழியில பார்ப்பனர் சொல்றோம். ஒரு பார்ப்பனர் வந்து கதவை தட்டி தொறந்து ஐடாஸ் கடர் கிட்ட கேட்குறாங்க, என் மனைவி வந்து பிரசவ வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. குழந்தை பிறக்கிற பிரசவ வலியில மிக கடுமையான வலியிலயும் அலறிக்கிட்டு இருக்கா. நீ வந்து எனக்கு கொஞ்சம் எங்க மனைவியோட பிரசவத்துக்கு உதவ முடியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஐடாஸ் கடர் சொல்றாங்க, பதட்டமாயி சொல்றாங்க, ஐய்யய்யோ! நான் ஒண்ணும் டாக்டர் இல்லங்க. என்னால உதவ முடியாது. ஆனா நான் உதவ முடியாதே தவிர எங்க அப்பாவால உதவ முடியும். டாக்டர் ஜான் ஸ்கெடரால உதவ முடியும். நான் அவர அழைச்சிட்டு வரேன். கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு பதட்டத்தோட ஒரு பெண் அங்க துடிச்சுக்கிட்டு இருக்காளேன்ற பதட்டத்தோட ஐடாஸ் கடர் அந்த பார்ப்பனர் கிட்ட சொல்றாங்க. அந்த பார்ப்பனர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஒரு ஆண் வந்து என் மனைவிக்கு பிரசவம் பார்க்கிறத விட, என் மனைவிய தொடுறத விட அவ செத்து போகட்டும் அப்படின்னு சொல்றான். அத கேட்டு அதிர்ச்சியில அவங்க ஐடாஸ் கடர் எவ்வளவோ கெஞ்சுறாங்க. அவங்களோட மனைவி வலிய இவங்க உணர்ந்து அவ்வளோ கெஞ்சுறாங்க. எங்க அப்பாவை கூப்பிட்டு வரேன். அவரால சால்வ் பண்ண முடியும். அவரால பிரசவமாக்க முடியும். மருத்துவம் பார்க்க முடியும்னு கெஞ்சியும், ஒரு ஆண் இன்னொரு ஆண் என் மனைவியை தொடுறதை விட என் மனைவி செத்து போகட்டும்னு ஒருத்தன் சொல்றான். அது அவங்கள மிகப்பெரிய அளவுல பாதிக்குது. மிகுந்த மனவேதனையோட அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே நாள்ல மறுபடியும் ஒருத்தர் வந்து கதவு தட்டுறார். அவர் ஒரு இஸ்லாமியர். இஸ்லாமியரும் அதே போல தன் மனைவியோட பிரசவ வலியை குறித்து கேட்கிறாரு. அவரும் அதே பதில சொல்றாரு. அவரும் இன்னொரு ஆணனா என் மனைவியத்தோட அனுமதிக்க மாட்டேன்னு மறுக்கிறாரு. மறுபடியும் இன்னொருத்தர் வராரு. அவரு அதே போல முதல்ல பார்ப்பனர், அதுக்கப்புறம் இஸ்லாமியர், அதுக்கப்புறம் வந்தவர் வந்து தங்களை ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிற ஒரு உயர் சாதி கம்யூனிட்டிலேருந்து வந்து அவரும் கதவு தட்டுறாரு. அவரும் அதே பதில சொல்லி மறுக்கிறார். இவங்க 3 பேருமே ஐடாவத்தான் அழைக்கிறாங்க. எப்படியாவது வந்து பிரசவம் பாரு, நீ தான் வரணும், ஒரு பெண் தான் வரணும், இன்னொரு ஆணை அனுமதிக்க மாட்டணும். 3 பேரும் ஒரே பதில் சொல்றாங்க. இவங்களுக்கு அந்த அந்த விடயம் வந்து மிக மனவேதனை அளிக்குது. தன் தந்தையால உதவ முடியும். தன் தந்தை அவைலபிளா இருக்காரு. அவரை கூட்டு போய் பிரசவம் பார்க்க வைக்க முடியும், மருத்துவம் பார்க்க வைக்க முடியும். இருந்தாலும் இந்த சமூகம் இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி போய் கிடக்கே அப்படின்னு வேதனையிலே இரவெல்லாம் தூக்கம் இல்லாம இருக்காங்க. மறுநாள் காலையில எழுந்துச்சு வெளியே வரும்போது மேல சத்தம் கேட்குது. பறை சத்தம் கேட்குது. பறை சத்தம் கேட்கும்போது என்ன ஏதுன்னு விசாரிக்க அங்க போனாங்க இல்லையா? விசாரிச்சுட்டு போனாங்க இல்லையா? அதுல ஒரு கர்ப்பிணி பெண் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. மரணம் அடைஞ்சு அந்த மேல சத்தம் இருக்கு. அதன் பிறகு விசாரிக்கும்போது மற்ற 2 பேரை விசாரிச்சாங்க இல்லையா? அவர்களோட மனைவிகளும் இறந்து போயிருக்காங்க. பிரசவ வலியில. 3 பேருமே பிரசவம் பார்க்கப்பட மருத்துவர் இருந்தும், இவர்களோட மூட நம்பிக்கையால, இவர்கள் நம்புகின்ற கடவுள் மூட நம்பிக்கை, கலாச்சார அந்த கன்றாவியினால 3 பெண்கள் குழந்தையோட மரணிக்கிறாங்க. 3 பெண்களும் மறுநாள் வந்து பிணமா கிடக்குறாங்க. வயித்துல குழந்தையோட. இந்த சம்பவம் வந்து ஐடாஸ் கடரை மிகப்பெரிய அளவுல பாதிக்குது. ஒருவேளை தான் மருத்துவரா இருந்திருந்தா அப்பயும் அவங்க என்ன சிந்திக்கிறாங்க? ஒருவேளை தான் மருத்துவரா இருந்திருந்தா இந்த 3 பெண்கள காப்பாத்திருக்க முடியுமே! நான் மருத்துவம் பார்த்திருந்தா காப்பாத்திருக்க முடியுமே! அப்படின்னு அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த சம்பவங்கள் டிஸ்டர்ப் பண்ணுது. யோசிக்க வைக்குது. இனிமே நாம இங்க இருக்கக்கூடாதுன்னு கிளம்பி மறுபடியும் அமெரிக்காவுக்கு போறாங்க. நாம டாக்டர் ஆகணும்னு படிக்கிறாங்க. மருத்துவம் படிக்கிறாங்க. மருத்துவம் படிச்சு முடிச்சுட்டு 1900வது வருஷம் மறுபடியும் வேலூர்ல கால் எடுத்து வைக்கிறாங்க ஐடாஸ் கடர். ஐடாஸ் கடர் 1900வது வருஷம் வேலூருக்கு வந்த உடனே தன்னோட வீட்டிலேயே ஒரு சிங்கிள் பெட் போட்டு ஒரு சின்னதா கிளினிக் ஆரம்பிக்கிறாங்க. கிளினிக் ஆரம்பிச்சு அங்க இருக்கிற மக்களுக்கு மருத்துவ வசதி பார்க்குறாங்க. அவங்க வெறும் வீட்டில் மட்டும் இருந்துக்கிட்டே பார்த்தா வேலைக்காகாது அப்படின்னு மாட்டு வண்டியிலையும் மோட்டார் வண்டியிலையும் வந்து கிராமமா வேலூர்னாலே வந்து இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கு. சாலைகள் எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருந்துச்சு. மண் சாலைகள், கல்லு மண்ணு மேடுன்னு நிறைஞ்சதாகவும், கடுமையான கரடுமுரடான இடம், வெப்பம் நிறைந்த பகுதியாகவும் இருந்த இடத்துல
வீதி வீதியாக போகிறாங்க, கிராமம் கிராமமாக போகிறாங்க, மாட்டு வண்டியில் பயணிக்கிறாங்க, போய் அங்கங்கே முடிஞ்ச மருத்துவத்தையும் டென்டல் மருத்துவத்தையும் சேர்த்து அவங்களுக்கு பார்க்குறாங்க. சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகளை மரநிழல்ல இருந்தே செஞ்சு முடிக்கிறாங்க ஐடாஸ் கெட்டர். இப்படியா தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்த அவங்களே நினச்சி பார்க்கல, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3000 படுக்கை அறைகளை கொண்ட ஒரு மருத்துவமனையை நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு. அது இன்னைக்கு ராணிப்பேட்டை சிஎம்சியா இன்னும் 3000 படுக்கை அறைகள் எக்ஸ்டெண்ட் ஆகிற அளவுக்கு வளர்ந்து நிற்குது. அவங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு மருத்துவமனையை உருவாக்குனாங்க. இந்த சூழல் தான் இன்னைக்கு வேலூரில் இருக்கிற சிஎம்சி உருவாக காரணமாக இருந்துச்சு. மிக மிக கொடுமையான விஷயம். நம்மளாம் வெட்கப்படணும். இப்படி ஒரு சமூகத்தில் இருந்துக்கிட்டு நாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்திருந்தா, அதையும் கெடுக்க இந்த மாதிரி புறம்போக்கு பசங்க வந்துட்டு கலவரம் பண்ணுற நோக்கில் சிஎம்சியில் போய் நிற்கிறான்னா, கேள்வி எழுப்ப வேண்டியது நம்ம அனைவரின் கடமை. நம்ம அனைவரின் கடமை. இந்த சங்கி கும்பலை உள்ள விட்டுறவே கூடாது. கேட்டுக்குள்ளேயே இந்த எச்ச பொறுக்கியெல்லாம் விட்டுருக்க கூடாது. வாட்ச்மேனே அங்கே இருக்கிற செக்யூரிட்டி ஆஃபீஸரே இவனை செருப்பு கழட்டி அடித்து துரத்திருக்கணும். ஆனால் அங்கே டீல் பண்ணதே செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் தான். அது வரைக்கும் நான் பாராட்டேன். ஆமாண்டா, நான் தாண்டா ஓனர், மயிறு வெளியே போடா அப்படின்ற துணியில தான் இருந்துச்சு. நம்ம வரவேற்கிறோம். அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்களை நம்ம பாராட்டுறோம். இப்படி அவ்வளவு பெரிய கொடூரங்களையே தன்னை டிஸ்டர்ப் பண்ணி தன்னோட வாழ்க்கையே இந்தியாவுக்கே வரவேணான்னு இருந்த ஒரு இளம் பெண்ணை இப்பேற்பட்ட கொடுமை மிகுந்த சமூகத்தில் நம்ம எதுவும் செய்யாமல் இருந்திருந்தா, ஒருவேளை நம்ம டாக்டராக இருந்தால் 3 உயிரை காப்பாற்றிருக்க முடியுமே, குழந்தைங்களோட சேர்த்து 6 உயிரை காப்பாற்றிருக்க முடியுமேங்கிற அந்த மனவலியை ஏற்படுத்தி ஒரு பெண் டாக்டர் படிச்சுட்டு வந்து மறுபடியும் மருத்துவம் பார்க்கவே இப்படி ஒரு சாம்ராஜ்யம் எழுந்து நிற்குது. அந்த சாம்ராஜ்யம் கூட சாதாரண மக்களுக்கு இன்னைக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை ஒருத்தன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். மருத்துவ கழிவுங்கிறான், பாலாஜி நகருக்கு மயிரை புடுங்குதான். எப்படி நாம் இதை அனுமதிக்க முடியும்? சரி, மருத்துவமனை கட்ட திட்டமிட்டுட்டாங்க. நம்ம எமோஷனல்லாம் தாண்டி இந்த மருத்துவமனையோட இன்னும் கொஞ்சம் தகவல்களை சொல்லி முடிச்சிடறேன் நான். இந்த மருத்துவமனை கட்ட திட்டமிட்டுட்டாங்க. எப்படி கட்டினாங்க? யார் உதவுனாங்கன்னா, ஐடாவோட நண்பர்களும் நிதி உதவி அவர்களோட நிதி உதவி பெற்று அன்றைய இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட வேண்டுகோள் வச்சு அன்றைய இந்திய அரசோட நிதி உதவியினாலும் தான் அன்றைய சிஎம்சி கட்டி எழுப்பப்பட்டுச்சு. சிஎம்சி கட்டி எழுப்பின பிறகு மிகப்பெரிய சவால்கள் ஐடாஸ் கெட்டருக்கு இருந்துச்சு. என்னன்னா, மூட நம்பிக்கை நிறைந்த சமூகமாக இந்த சமூகம் இருந்துச்சு. ஒரு கும்பல் ஆண் எங்க வீட்டு பெண்களை தொடக்கூடாதுங்கிறான். பெண்கள் அவ்வளவு ஜஸ்ட் லைக் தட். பெண்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெண்ணோட உயிர் எவ்வளவு மலினமானதா இந்த சமூகத்தால் பார்க்கப்பட்டிருக்கு. பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் வச்சு கொன்னுடுறது, அதை மீறியும் வளர்ந்தா வீட்டுக்குள்ளேயே போட்டு அழுத்துறது, அதை மீறியும் கல்யாண காட்சி பண்ணி வச்சா அவ உயிர் ஒரு பொருட்டே கிடையாது. அவன் பாட்டுக்கு அப்பெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு. கல்யாணம் ஆச்சு, பிரசவம் போது செத்துட்டா, அடுத்து 2வது கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாச்சு. அதுவும் செத்து போச்சா, அடுத்து 3வது கல்யாணம். இவன் பாட்டுக்கு ஏகபோகமாக வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஒரு பெண்ணோட உயிர் அவ்வளவு மலினமா ஏளனமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு பூச்சி புழுவை விட கேவலமாக நடத்தப்பட்டுச்சு இந்த சமூகத்தால். ரொம்ப சாதாரணமாக ஒரு பிரசவத்துக்கு ஒரு உயிர் போயிடும். பிரசவம்ங்கிறது ஒரு பெண் அது இன்னி வரைக்கும் அவ்வளவு சென்சிட்டிவாக பார்க்கப்படுறதுக்கு காரணம், ஒரு பெண் தன் உயிரையே பணயம் வைக்கிறா. அவ பிரசவத்துக்கு போனால் திரும்பி வருவாளா அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 60-70% வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற சமூகமாக தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் அந்த நிலை மாறி இருக்கு. அதுவும் தமிழ்நாடு தான் ரொம்ப முன்னேறி இருக்கு. தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட பிரசவ இறப்பு அப்படிங்கிறது, குழந்தை மகப்பேறு இறப்பு அப்படிங்கிறது இல்லைங்கிற நிலைமையை தமிழ்நாடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிஎம்சி மருத்துவமனை மாதிரியான மருத்துவமனையோட பங்களிப்பு இதெல்லாம் தான் இன்னைக்கு உருவாக்கி காட்டியிருக்கு. அதை கெடுக்கத்தான் இந்த சங்கி கும்பல் வருது. சரி, இப்போ சிஎம்சிக்கு வருவோம். சிஎம்சி உருவாயிடுச்சு. அவங்களுக்கு மிகப்பெரிய சவால்கள் இருந்துச்சு. மூட நம்பிக்கை மிகுந்த சமூகத்தில் பணியாற்ற வேண்டி இருந்துச்சு. ஏன்னா, ஒரு கும்பல் தங்களை தொடாதங்கிறான், இன்னொரு கும்பலை தொடர்றதே தீட்டுன்னு வச்சிருக்கான். இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னா, ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அதில் மிக அழகாக மிக நேர்த்தியாக கையாண்டாங்க ஐடாஸ் கெட்டர். வரவங்களெல்லாம் ரொம்ப பேரன்போட மருத்துவம் பார்த்தாங்க, பேரன்போட தொட்டு மருத்துவம் பார்த்து அனுப்புனாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தையில் இந்த சமூகத்தோட மூட நம்பிக்கையை தூளாக்குறாங்க. தொடக்கூடாதுன்னு ஒரு சமூகத்தை வச்சிருந்தவங்க தொட்டு மருத்துவம் பார்த்தாங்க ஐடாஸ் கெட்டர். மருத்துவத்தையும் மருத்துவத்துறையும் ரொம்ப சீராக வளர்த்தெடுத்து புதுமைகளை புகுத்தினாங்க. புதுமையான மருத்துவங்களுக்கு மாற்றத்துக்கு உடனடியாக ஒத்துழைச்சாங்க. மருத்துவர்களை பயிற்றுவிச்சாங்க. பல மருத்துவர்கள் ஒன்று சேர்ந்தாங்க. சிஎம்சி மிகப்பெரிய நிறுவனமாக, வெறும் பெரிய நிறுவனமாக, லாபம் கொளிக்கிற நிறுவனமாக வளர்றதை அவங்க விரும்பல. எளிய மக்கள் இன்னி வரைக்கும் அது கடைபிடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. எளிய மக்கள் இன்னைக்கும் சிஎம்சிக்கு உண்டியல் வைக்கிறான். அடுத்த பிரான்ச் கட்டும்போது உண்டியல் வச்சிருந்தான், உங்களால் முடிஞ்சதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மக்கள்கிட்ட மக்களை வற்புறுத்தாம
மக்கள்கிட்ட இருந்து பெற்று எளிய மக்களுக்கு இன்னி வரைக்கும் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்படி அப்படி உருவான சிஎம்சி மருத்துவமனை வெறுமனே ட்ரீட்மெண்ட் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சா, ஏதோ கட்டு போட்டுக்கிட்டு இருந்துச்சான்னா இல்ல. இந்தியாவிலேயே முதல் முறையா 1940வது வருஷமே, இன்னைக்கு இல்ல, 1940வது வருஷமே இந்தியாவிலேயே முதல் முறையா இருதய மார்பியல் மற்றும் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை முதல் முறையா இந்தியாவிலே முதல் முறையா அந்த துறையையே உருவாக்கி அந்த அறுவை சிகிச்சைகள்லாம் பண்ணது சிஎம்சி மருத்துவமனை தான். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பண்ணது சிஎம்சி தான். ரோக வியாதி இருக்கு இல்லையா, அந்த தொழுநோய் குஷ்டரோக வியாதின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, குஷ்டம் வந்துடும் அப்படின்லாம். அந்த வியாதிக்கு அப்போல்லாம் அது மிக தீவிரமாக காணப்பட்ட வியாதி. அதுக்கு விரல் அறுவை சிகிச்சையை முதல்ல இந்தியாவில் செஞ்சது சிஎம்சி மருத்துவமனை தான். உடல் ஆக்சிடென்ட் ஆகி பாடி பார்ட்ஸ் எல்லாம் செயலிழந்து போகிறது, உடல் ஊனமுடுறதுன்னு சொல்கிறதே நம்ம இன்னைக்கு தவிர்க்கிறோம். அப்படியான ஒரு இதுக்கு முதல் முறையாக மருந்தியல் மற்றும் மறுவாழ்வுத்துறை அப்படிங்கிற ஒரு துறையே உருவாக்குனது சிஎம்சி தான் இந்தியாவிலே முதல் முறையா. அதுக்கு காரணம் டாக்டர் மேரி வர்கீஸ் அப்படிங்கிற டாக்டர் வந்து அவங்க ஆக்சிடென்ட்ல அவங்களோட உடல் வந்து செயலிழந்து போனே அந்த மாதிரி ஊனமுற்று இருந்ததுனால அவர் அந்த வழியை புரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு துறையையே உருவாக்க காரணமாக இருந்திருக்காரு. இப்படி பல்வேறு சாதனைகளை இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம் சிஎம்சியோட வரலாறு. அத்தனை சாதனைகளையும் எளிய மக்களின் நலனிலிருந்தே மூட நம்பிக்கைக்கும் உயிரை பலி கொடுக்கறதுக்கும் அவ்வளவு தொடர்பு இருந்த இந்த சமூகத்தை நீ என்ன வேணா நம்பிட்டு போ, உன் உயிரை காப்பாத்துறது என் கடமை அப்படின்னு தொட்டா தீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சமூகத்துல தொட்டு மருத்துவம் பார்த்த மருத்துவமனையா, மருத்துவ நிர்வாகமா, ஐடாஸ் கெடர் உருவாக்கிய கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜும் தலை நிமிர்ந்து நின்றுச்சு இந்த சமூகத்துல. இன்னிய வரைக்கும் நின்றுகிட்டே இருக்கு. இன்னிய வரைக்கும் எளிய மக்களுக்கான மருத்துவமனையாவே இருந்துகிட்டே இருக்கு. அது ஒரு தனியார் அறக்கட்டளை மருத்துவமனையா இருந்தாலும் எளிய மக்களுக்கான மருத்துவமனையாவே இருந்துகிட்டு இருக்கு. நூற்றாண்டுகளை கடந்தும், அது ரொம்ப முக்கியமான விஷயம், நூற்றாண்டுகளை கடந்தும் இதை போய் இந்த தெருப்பொறிக்கு எங்க மண்ணு கெட்டு போச்சு, மாட்டு சாணி கெட்டு போச்சுன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இவனை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? எப்படி அனுமதிக்கிறது? சரி, இப்போ இந்த வேலூர் விஷயத்துக்கு வரும். இது சிஎம்சி இந்த தெருப்பொறிக்கு இதை பண்ணியிருக்கான். அந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லை. வீணான அரசியலா, பாஜகவின் மதவெறுப்பு அரசியலா அது முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் அந்த மதவெறுப்பு அரசியல் கிறிஸ்துவ ஒரு சிறுபான்மையாக பார்க்கப்படுது. அந்த சிறுபான்மையினர் மீதான தாக்குதலா, அந்த மருத்துவமனையின் மீது தாக்குதலா யாரை வச்சு எடுக்கிறானா? எச்ராஜா மாதிரி பொறுக்கி பயல்களை வச்சு எடுக்கல. மாறா குல்லா போட்ட ஒருத்தனை இன்னொரு சிறுபான்மையினரை வச்சு அந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்த வைக்கிறான். இப்படியான செயல்பாடுகள் இது வெறும் சாதாரணமாக இயல்பா அந்த தெருப்பொறிக்கு ஏதோ அந்த பொம்பளை பொறிக்கு அந்த ஏதோ போகிற போக்கில் அவன் விளம்பரத்துக்கு பண்ணுறான்னு நம்ம ஒதுங்கிட முடியாது. அது சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்கள் வேலூரை கடந்த 25 ஆண்டுகளாக கவனிச்சிங்க அப்படின்னா வேலூரில் நடந்த மாற்றம் அப்படிங்கிறது மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய மாற்றம். வேலூர் மாவட்டம், ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தை நீங்கள் எடுத்துங்க. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டத்தை ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கணிசமாக இஸ்லாமியர்கள் வந்து ஓரளவுக்கு பெரும்பான்மையாக இருக்காங்க. அங்கே இஸ்லாமியர் மக்கள் ஆம்பூர்லேருந்து வாணியம்பாடியிலேருந்து இங்கே ராணிப்பேட்டை வரைக்கும் வேலூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கணிசமாக பரவலான மக்கள் வந்து பர்சன்டேஜில் எனக்கு சொல்ல தெரியல, ஏறக்குறைய 20% இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல, ரொம்ப எக்ஸாக்டாக நமக்கு நம்பர் தெரியல. அப்படி ரொம்ப பரவலாக வாழக்கூடிய மக்களாக இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க. அப்போது இப்படி பரவலான இஸ்லாமிய மக்களை கொண்ட இடத்துல ஒரு மத கலவரத்தை நம்மால் ஏற்படுத்த முடியலையே அப்படின்னு திட்டமிட்ட இந்த இதுதான் நமக்கு சரியான இடமா இருக்கும். ஒரு ஆர்எஸ்எஸ்க்கான ஒரு ஹெட் குவார்ட்டராக இருக்க இப்போ கோயம்புத்தூர் எப்படி தேர்ந்தெடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கானுங்களோ அது போல் இந்த பக்கம் வட தமிழ்நாட்டில் வேலூரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா நம்மால் யூகிக்க முடியுது. ஏன்னா கடந்த 25 ஆண்டுகளாக வேலூரில் அவனுங்களை செயல்படுற விதத்தை நீங்கள் கணிச்சிங்கன்னா இதை நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும். இஸ்லாமியர்கள் பரவலாக வாழ்கிற இடத்துல நம்ம வேறு ஒன்றணும் அப்படின்னா இங்கே ரொம்ப எளிமையாக இந்து முஸ்லீம் அப்படிங்கிற மத கலவரத்தை ஆர்எஸ்எஸோட பயங்கரவாத அரசியலை நாம் இங்கே ரொம்ப எளிமையாக வளர்த்தெடுத்தலாம் அப்படின்னு திட்டமிட்ட இந்த பயங்கரவாத கும்பல் கடந்த 25 ஆண்டுகளில் நாராயணி ஹாஸ்பிட்டல் அந்த குழுமம் இருக்குல்ல, தங்க கோயில் இருக்குல்ல, அந்த தங்க கோயில் இன்னைக்கு ஸ்ரீபுரம் பொற்கோயில். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது வெறும் மலக்கோடி புத்துக்கோயில், அவ்வளோதான். அது ஒரு 15 வருஷம் இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீபுரம் பொற்கோயில் வெறும் மலக்கோடி புத்துக்கோயில், அவ்வளோதான். அது 15 ஆண்டுகளில் இத்தனை லட்சம் கோடி ரூபாயில்
அவ்வளவு பெரிய பொற்கோயிலையும் மிகப்பெரிய நிறுவனமாகவும் அந்த ஸ்ரீபுரம் நாராயணி அம்மான்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான்ல, அவன் வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கற்பனைக்கு எட்ட முடியாத லட்சக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதியாகவும் இத்தனை பெரும் நிறுவனங்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொற்கோயில் இருக்கு, அதன் கட்டுப்பாட்டிலே இயங்கக்கூடிய நாராயணி ஹாஸ்பிட்டல் இருக்கு, அவங்களுக்கே தனியாக மெடிக்கல் இருக்கு, பல நெட்வொர்க், அவங்க இல்லாத தொழிலே இல்லைன்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த பாபா ராம்தேவ் ஒருத்தன் எப்படி ஆடிட்டு சுற்றிட்டு இருந்தான், ஆனால் இந்தியா முழுக்க மிகப்பெரிய வியாபார கார்ப்பரேட் நிறுவனத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தான். அதுபோல வேலூருக்குள்ள 15 ஆண்டுகளுக்குள்ள இத்தனை பெரும் நிறுவனம் மதத்தின் பெயரால் ஒரு கோயில் கட்டமைக்கப்பட்டு மிகப்பெரிய நிறுவனமா மிகப்பெரிய சக்தியா வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஜனாதிபதியிலிருந்து துணை குடியரசுத் தலைவர்லேருந்து பிரதமர் வரைக்கும் வந்து போற ஒரு ஹெட் குவார்ட்டர் மாதிரி அங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப எதேர்ச்சியா சாதாரணமாக ஒரு சாமியார் வளர்ந்துட்டான், சாதாரணமாக ஒரு புத்து இருக்கிற இடத்துல அதை கோயில் கட்டிட்டான், நன்கொடை வாங்கி தங்கத்தகடு போட்டுட்டான் அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாது. அது சாத்தியமே இல்லை. 15 ஆண்டுகளில் இத்தனை பெரும் மாற்றம் வந்து கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லாத மாற்றம் எப்படி நிகழ்ந்துச்சு? திட்டமிட்ட அஜெண்டா. இங்க மடம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வரானுங்க. மடாதிபதியை மையப்படுத்தின அரசியல் அப்படிங்கிறத வேலூருக்கு அறிமுகப்படுத்தி மதத்தின் கட்டுப்பாட்டில் தான் வேலூர் இருக்கணும் அப்படின்னு சங்கிகள் மிக தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெறும் பொற்கோயில் மட்டும் நம்ம உதாரணம் சொல்லலை, அதை தவிர்த்து இன்னும் பல கோயில்கள் வந்து அங்கே கிளை அமைப்புகள் மாதிரி பல மடாதிபதிகள் வந்து அங்கே உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சாதாரண எதேர்ச்சியான நடைமுறை கிடையாது, எதேர்ச்சியாக நிகழ்வது கிடையாது. திட்டமிட்டு இஸ்லாமிய மக்கள் பரவலாக வாழும் இடத்தில் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதம் தன் கூடாரத்தை தன் கட்டமைப்பை வலுவாக்கும் திட்டத்தின் ஆணிவேர் தான் பொற்கோயில் அப்படிங்கிறத நம்ம பகிரங்கமாக குற்றம் சாட்டுறோம். ஏற்கனவே நம்ம இது குறித்து பேசியிருக்கோம். மறுபடியும் மீண்டும் இது குறித்து விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கு. இல்லைன்னா ரொம்ப எளிமையா இன்னைக்கு சிஎம்சி வாசல்ல கால் வச்ச இந்த புறம்போக்கு கும்பல் வந்து நாளைக்கு ரொம்ப எளிமையா மிக பரவலா வேலூரை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து கோயம்புத்தூருக்கு நிகராக கலவர பூமியா வேலூரை மாத்திருவானுங்க அப்படிங்கிறதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இன்னும் வேலூரை சுற்றி பல மர்ம முடிச்சுக்கள் சங்கிகளால் போடப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது குறித்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாகவே பேசுவோம். இன்றைக்கி நாம் சிஎம்சிக்கு நடந்த அந்த அச்சுறுத்தல் அப்படிங்கிறது அதை எதிர்த்து நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது பிரதானமாக இருக்கிறதுனால வேலூரோட சங்கிகளோட திட்டத்தை இன்னும் விரிவாக வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். சிஎம்சிக்கு 1 அப்படின்னா வேலூர் மக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரண்டு நிற்கணும். அங்கே நிற்கும். இந்த சங்கிகளை செருப்பு கழட்டி அடிக்கும், தொடப்பத்தால் அடிக்கும். எளிய மக்கள் வீதிக்கு வருவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. எச்சரிக்கை விடுறோம் சங்கி கும்பலுக்கு. அதோட மக்கள் பார்த்துப்பாங்கன்னு பொறுப்பற்று தான் தோன்றித்தனமாக அரசு இல்லாமல் அரசு இந்த மாதிரியான நடவடிக்கைகளை முளையிலே கிள்ளணும். இவனுங்களை முதல்ல தூக்கி போட்டு வில்ல வச்சு குத்தணும். அந்த பொறுக்கி புறம்போக்குகள்லாம் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறத தமிழ்நாடு அரசு கொடுத்துருந்தா அது உடனடியாக வந்து திரும்ப பெறணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவின் மூலமாக கேட்டுக்கிறோம். சங்கிகளுக்கு எதிரான சமர் வந்து அரசியல் வெங்காயத்தின் சமர் தொடரும்.